வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக நாம் ஒரு அருமையான டாபிக் கன்டினியூ பண்ணியிருக்கிறோம். டிஇடி, அடுத்தது டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் பேசை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ரெலவெண்ட்டான டாபிக். பர்சன்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்றுலேருந்து மூணு கொஷின் வரைக்கும் வரும். பர்சன்டேஜ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அது தொடர்ந்து கூட்டு வட்டி, தனி வட்டி அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது இன்றைக்கி சதவீதம் பார்க்குறோம். ஸோ சதவீதத்தில் என்ன கொஷின்ஸுக்கு வரும் அப்படின்னா, 1% மாற்றணும், சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொஷின் இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கக்கூடிய நம்பரை சதவீதமாக மாற்றணும். அடுத்தது சதவீதத்தின் மதிப்பு. இது ரெண்டு விஷயந்தான், சரிங்களா? சதவீதமாக மாட்டு ஷுட் பி கன்வெர்ட் டு பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு 100. அதாவது ஒரு நம்பரை சதவீதமாக மாற்ற சொல்கிறோம். அப்போ கொடுத்துக்கிற நம்பராக தான் எழுத போகிறீங்க. முழு எண்ணாக இருக்குமா, மோஸ்ட்லி பின்ன எண்ணாக இருக்கும், சரிங்களா? அப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாறப்போகுது? சதவீதத்தினுடைய மதிப்பு. சரி, சதவீதமாக மாறப்போகுது. சரி, ஒரு சதவீதத்தின் மதிப்புனா மதிப்பு கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, 1200. இதில் 20% என்ன? இன்ட்டு 100, 20/100. அப்போ சதவீதமாக மாற்றத்துக்கும் இன்ட்டு 100. சதவீதமாக ஒரு நம்பரை மாற்றத்துக்கு இன்ட்டு 100. சதவீதத்தினுடைய மதிப்பு அப்படின்னா டிவைடட் பை 100, கீழே டிவைடட் பை 100 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அதால் மல்டிபிள் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதனால் கொஷின்ஸை ஆரம்பித்து கொஷின்ஸ்குள்ளே பார்த்துக்கலாம். இன்ட்ரொடக்ஷன் நம்ம பெருசாக சதவீதத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எப்படி சொல்லலாம்னா, விகிதத்தின் பகுதி 100 எனில் அது சதவீதம். விகிதத்தின் பகுதி 100 எனில், அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100னா X%. ஓகேங்களா? சரி, இப்போ சதவீதத்தை பற்றி பார்க்கலாம். டைரெக்டாக கொஷின்ஸில் போயிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது, சரிங்களா? இதெல்லாம் புக் கொஷின்ஸ் தான், சரிங்களா? இப்போ 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸை நான் அப்படியே சதவீதமாக மாற்ற போகிறோம். 1 மணி நேரம் அப்படின்றது எவ்வளோ நிமிஷங்க? 60 நிமிடம். அப்போ 60ல் 2 நிமிடம் என்பது இப்படி கொடுத்துருக்காங்க. 60ல் 2 நிமிடம் என்பது எவ்வளோ சதவீதம்? இன்ட்டு 100, சரிங்களா? சதவீதமாக மாற்ற போகிறோம். அப்போ 0 கேன்சல், அப்புறம் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது என்னதுங்க? 3 டைம்ஸ். 1/3 இன்ட்டு 10 அப்படின்னு என்ன? 10 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இருக்கக்கூடிய ஆப்ஷன் எத்தனை முறை? 3 முறை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் 2 வராது. அப்போ ஹவு மெனி டைம்ஸ்? 3 3s are 9. ரிமைனிங் என்ன இருக்கும்? 1. அப்போ எந்த ஆப்ஷனுங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துக்கும்? 3 இன்ட்டு 1/3%. ஓகேங்களா? சரி, அடுத்தது செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது, அப்போ ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் என்பது எவ்வளவு சதவீதம்? டைரெக்டாக கொஷின்ஸை போட்டுகிட்டே போகிறோங்க. அதாவது கான்செப்ட் இதுதான். சதவீதமாக மாற்றணும்னா ஒரு நம்பர், கரெக்டாக அந்த நம்பரை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும். ஒரு நாளில் அப்படின்றது இது டினாமினேட்டர். 10 மணி நேரம் எது கேட்குறாங்களோ அது நியூமரேட்டர் வழியாக வரும். இன்ட்டு 100ன்னு போட்டால் சதவீதமாக மாறிடும், சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 6 டைம். இது என்ன வந்திருக்கும்? 25. திரும்பவும் இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும்? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். 50/3% அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குதானா? இல்லை. அப்போ மேற்கொண்டு சுருக்கி இருக்கிறாங்க. அப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் சுருக்குனா எத்தனை முறை? ஓகேங்களா? அப்போ சுருக்கலாமா? ஒரு முறை. கரெக்டாக போட்டுக்கிறோமா? 6 24. ஓகேங்களா? அடுத்தது 25 100. அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ண 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 2 6. அடுத்தது இங்கே என்னங்க? 5. பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே ஆப்ஷன் இல்லைன்னு ஒன்று நான் செக் பண்ணேன். அப்போ என்ன வந்திருக்குன்னா 125/3. சிம்பிளிஃபை பண்ணாங்க 4. அடுத்தது 1, 41ன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா இதுதான். ஓகேங்களா? ரிமைனிங் என்னென்னா 2/3. ஓகேவா? ஸோ அப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்கள், 3வது கொஷின்ஸ். இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? 48 என்பது எந்த எண்ணின் 32%? பாருங்கள். அப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, எந்த எண்ணுன்னு கேட்குறான்னா, அது அப்போ என்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 100% வேல்யூ என்னன்னு கேட்குறான். எந்த எண்ணு, சரிங்களா? அப்போ கொடுத்துக்கிறது 48 என்பது அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 32%. அப்போ 48ன்றது எந்த பர்சன்டேஜுக்கு சமம்? 32%க்கு சமம். ஸோ இதுலேருந்து 1% கண்டுபிடிச்சி போடலாம், 4% கண்டுபிடிச்சி போடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான், சரிங்களா? இப்போ நான் 1% கண்டுபிடிக்கிறேன், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ 48 32ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். அப்போ மதிப்பு மேலே இருக்கும், பர்சன்டேஜ் கீழே இருக்கும். சரி, எந்த எண் 100% இருக்கக்கூடிய எண். அப்போ இன்ட்டு 100%, அந்த எண் கண்டுபிடிச்சாச்சு.
ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 8ஆம் வாய்ப்பில் அடிங்க. 8ஆம் வாய்ப்பில் அடிக்கலாமா? என்ன வந்திருக்கும்? 6 8 48, 4 8 32. 4ஆம் வாய்ப்பில் அடிச்சிங்களா? 1 4 25 நாங்க முடிஞ்சுது. அப்போ 6 × 25 ஆன்சர் என்னப்பா? 150. அந்த எண் என்னதுங்க? 150. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, கிளியர்? சரி, இப்போ இந்த இடத்துல எண்ணினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது எண்ணினுடைய மதிப்பு இது 48, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க? 32% வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே தசம எண் கொடுத்துக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, × 100. ஸோ என்ன பர்சன்டேஜாக மாற்றினா × 100. அப்போ இங்கே தசம எண் வந்துச்சுன்னா எப்படி ரெடியூஸ் பண்ணால் இந்த 2 0 எங்கேருந்து வரும்னா இந்த புள்ளியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி வரணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை 0.0007 × 100 அப்படின்னா இங்கேருந்து தள்ளி வரணும். எத்தனை? 2 டெசிமல் தள்ளி வந்து 0.07%. அதே மாதிரி தான் இங்கே. அப்போ தள்ளி வந்தால் என்ன வந்துருங்க? 52.52%. ஓகே சார். அடுத்தது 600 எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது, இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கொடுத்துட்டாங்க. 80 450 எனில் எக்ஸின் மதிப்பு. இந்த கொஸ்டின் எப்படி சொல்லலாமா? 600 450 என்பது எவ்வளவு சதவீதம்? இப்போ எவ்வளவு சதவீதம்ன்றதான் என்னென்னு அவனே கொடுத்து வச்சுக்கிறான், எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்து வச்சுக்கிறான். அதுதான் மீனிங். அப்போ இந்த கொஸ்டினுடைய மெத்தட் என்னென்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் பேசிக்காக எழுதுனா நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 400 இன்னுன்னா பெருக்கல் 600 பெருக்கல் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்? x/100. 80 அப்படின்னா ஈக்குவல் டு 40. ஸோ இது பேசிக். அப்போ நீங்கள் எக்ஸ் வேணும்னா என்ன பாருங்கள், எழுதி பாருங்கள். இந்த 600 கீழே வந்துருமா? அப்போ இதுக்கு என்ன மீனிங்? 600 480 எவ்வளோ சதவீதம்? × 100. அந்த பக்கம் போயிருதா? இதுதான் மீனிங். அப்போ இந்த கொஷின் இதுக்கப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். என்னங்க 6ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுன்னா என்ன வந்திருக்கு? 7 6 42. ஓகேங்களா? எத்தனை ஆறு வருங்க? 7 6 42. அதுக்கப்புறம் மீதி 3 5 6 30. எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 75%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 75%. எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 75%. ஓகே சரி, கொஞ்சம் குயிக்காக போகலாம். அடுத்தது 6வது கொஸ்டினா என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா 30,000 இல்லையா, 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம். விலை குறைப்பு சதவீதம் நீங்கள் இந்த எப்பயுமே குறைப்பு சதவீதம் அல்லது அதிகரிப்பு சதவீதம் எதாக இருந்தாலும் சரிங்களா, அந்த பொருளினுடைய அடக்க விலையின் மீது இல்லை அந்த பொருளினுடைய மொத்த மதிப்பின் மீது தான் கணக்கிடணும். எவ்வளோ இருக்குதுங்க? 3 லட்சம். சரிங்களா? 3 லட்சமா? அதுலேருந்து இப்போ எவ்வளோ மகிழ்ந்து குறைச்சிருக்கிறீங்க? 2 லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா 2 லட்சம்னு போட்டக்கூடாது. அது விற்ற விலையினுடைய சதவீதம். குறைவு விளைவு எவ்வளோன்னா 1 லட்சத்தை குறைச்சிட்டோம். அப்போ 1 லட்சம். ஓகேங்களா? அப்போ 3 0 5 0 5 0 கேன்சல் ஆகிடும். × 100. அப்போ 1/3 × 100 என்ன வந்துருங்க? 33 என்ன வந்துருங்க? 13%. ஓகேங்களா? இதில் பாருங்கள், அதுக்கான ஆப்ஷனே இல்லை. சரிங்களா? இது கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ 1/3னா ஆன்சர் என்னன்னா 33.33%. இதுக்கான பர்சன்டேஜ்னா அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம். அப்படின்னா எவ்வளோ? ஒரு 1L, அதாவது 1 லட்சம் குறைஞ்சிருக்குது. அதுதான் விலை குறைப்பின் சதவீதம். சரிங்களா? ஓகே. அடுத்தது எக்ஸின் 30% என்பது 150 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸின் 30% எந்த ஒரு நம்பர் அதனுடைய 30% எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க? 150. எப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியேஷனில் போடுறேன். அப்ரோச் பண்ணுறதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? 30% அப்படின்றது 80 எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க? 150. அப்போ இதனுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆனால் கொஷின்ஸை மட்டும் தான் வேறு மெத்தட், அதாவது வேறு மாதிரியான வார்த்தைகளை வடிவத்தில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்ட், பர்சன்டேஜாக மாற்றுறதா இருந்தால் ஒரு பின்னம், ஒரு நம்பர் × 100. சரிங்களா? ஒரு பர்சன்டேஜினுடைய மதிப்பு தெரியுது, அந்த எண் கேட்டால் × 100 இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 30% எவ்வளோ? 150. அப்போ 150 30ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1% எவ்வளோன்னு கிடைக்கும். × 100 போட்டால் அந்த எண். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 30 30 5 30 150. அப்போ 500. எங்கே ஆன்சர் இருக்குது? சி ஆப்ஷன். சரிங்களா? ஓகே. அடுத்தது 8வது. கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் என்னதுங்க, அதோட ஸ்பீடு குறைச்சி வச்சு பாருங்கள். ஓகே. எக்ஸின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 25. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் வந்தால் ஆக்சுவலாக இது ரெகுலராக எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் × எக்ஸ். எக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? x/100.
80னா இங்கே ஈக்குவல் 25. அப்போ இங்கே என்ன வரும் மேலே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 × 100. சரிங்களா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸின் எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்தாவே இது என்ன ஆகும், மேலே இருக்கிறது வர்க்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னது வர்க்கம் கொடுத்துருக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற நம்பர் வர்க்கம் என்ன தான் இருக்கும், அதுக்கு ரூட் எடுத்து பக்கத்தில் என்னதுங்க 100க்கு ரூட் எடுத்தால் என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக ஒரு 0 சேர்த்திக்கணும். அப்போ 25 இப்போ எக்ஸ் வேணும்னா என்னென்னு போடுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு √25 × 100. ஓகேங்களா? அப்போ ரூட் எடுத்தால் என்ன வந்திருக்கும், 5 × 10 50. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் எப்படி ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படின்னா, இங்கே வரத்துக்கு ரூட் எடுக்கிறீங்க, ரூட் எடுத்தால் என்ன வந்திருக்கும் 5, அதோட ஒரு 0. ஓகேங்களா? ஏன்னா அந்த பர்சன்டேஜுக்கு ரூட் எடுத்தால் ஒரு 0 50. ஞாபகம் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. சரி, அடுத்தது ஒரு கன செவ்வகத்தின் நீள அகலங்கள் உயரங்கள் முறையே 10% அதிகரிக்கும் போது அதன் கன அளவு சதவீதம் கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன? சரிங்களா? கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன? சரிங்களா? ஓகே. இப்போ இது நான் 2-3 மெத்தடில் இருக்குது, நீங்கள் இந்த போடலாம். நான் பேசிக்காக புரியறதுலேருந்து வச்சு சொன்னேன். கன செவ்வகத்தினுடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, L × B × H. ஓகேங்களா? L × B × H. அப்போ ஒவ்வொன்றும் அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். 100 எடுத்துட்டேன். சரிங்களா? இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன இருக்கும், 110 110 110 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அது மேலே போட்டுக்கிறோம். சரிங்களா? × 100. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான், இது வேறு மாதிரி போட்டாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். அப்போ 13க்கு இப்போ என்னதுங்க 1331 / 10. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ வந்திருக்கேன், 133.1. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே எழுதிருந்தோட ஓகே, என்ன வந்திருக்கும் பெருக்கணும் 1331 / 10 என்ன வந்திருக்கு 133.1. அப்போ 100% இருந்தது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 33.1% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,600 இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை, அப்போ அவருக்கு 2.5% இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்கு என்னதுங்க 2.5% இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு டஃப்பான சம்மாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? சரி, அப்போ 2.5% அப்படின்னா என்ன, 2.5% 2.5 ஓகேங்களா? அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா, நீங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.5%க்கு ஈஸியாக கேன்சல் பண்ணால் இங்கே உங்களுக்கே தெரியும் 250 25 ஒரு 0 சேர்த்தோம்னா 1000ன்னு வந்திருக்கும். இது பேசிக்காக தெரியறதுக்காக எழுதுகிறேன். இப்போ அடித்தோம்னா என்ன வந்திருக்கும், 1 டைம்ஸு கீழே என்ன வந்திருக்கும் 40ன்னு வந்திருக்கும். கீழே என்ன வந்திருக்கும் 40ன்னு வந்திருக்கும். கிளியரா? சரி, அப்போ ஒவ்வொரு டைம் என்ன 2.5% அதுக்கு எவ்வளோ வந்திருக்குது, 40ல் ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியலாக 40 இருந்துச்சுன்னா எண்டில் எவ்வளோ இருக்கும், 41 இருக்கும். கரெக்டாக போட்டுக்கிறோம். ஒரு 25 25 4 25 100. ஓகேவா? சரி, அப்போ 2.5%ன்றது எவ்வளோனா 1/40. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு 40:41 இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் இயருக்கு என்ன இருக்கும், அதே ரேஷியோவில் தான் இன்க்ரீஸ் ஆகும், 40:41. சரிங்களா? அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது இனிஷியலாக பிரின்சிபல் இருக்கிறது. மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வந்துருக்கும், 1600 யூனிட்ஸில் மல்டிபிள். அது எவ்வளோன்றதான் இங்கே கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 41 ஸ்கொயர். 41 ஸ்கொயர் அது வேல்யூ தெரியணும் நமக்கு. சரிங்களா? 41 ஸ்கொயர்னால் என்ன வந்திருக்கும், 1681. இதனுடைய மல்டிபிளில் தான் என்ன இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ பேசிக்காக நீங்கள் எடுத்து போட்டினா 505,600 / 1600 × 1681. ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சரு எந்த ஆன்சரில் இப்போ இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 5056 × 1681 இருக்குது. இப்போ 16ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா, அடிக்கலாம். இல்லை 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா, அடிக்கலாம். அடித்தா என்ன வந்திருக்கும், 2 16. இது 4ஆல் அடித்தா என்ன வந்திருக்கும், 1 அடுத்தது மீதி 1 2 8 மீதி என்ன வந்திருக்கும் 2 வந்திருக்கும். அப்போ 6 24 அடுத்தது 4 16.
அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பிறகு 1264 இன்ட்டு 1681. ஓகேங்களா? சரி, அப்போ ஆன்சர் நீங்கள் இதில் மல்டிபிள் பண்ணால் எது வருதோ அதான் எங்கள் ஆன்சராக இருக்கணும். ஸோ அந்த ஆன்சருக்கான கரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணமான்னு பார்த்துக்கலாம். 1 டைம்ஸு ரிமைனிங் வந்தால் 10, 2 டைமு மீதி என்ன வந்திருக்கும் 2 25, 6 24, 9 16. ஓகேங்களா? சரி, திரும்பவும் எகைன் என்ன பண்ணோம், இது 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? அடிக்கலாம். அடிச்சானுங்க 3 12, 1 4. அடுத்தது என்ன வந்துருங்க 6 24. இது பாருங்க இங்கே 4 இருக்குது. சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன வந்திருக்கும் 316 இன்ட்டு 181. சரிங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என் டிஜிட்ஸ் 6 இன்ட்டு 1 பெருக்குன்னா 6. அப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கி தான் போட்டு ஆகணும். சரிங்களா? சரி, இந்த கொஷின்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரப்போ வித்தவுட் இப்போ நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களோ நானும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதில் தான் எழுதிக்கிறேன். 6 6 8 48 மீதி 4 6 36 ப்ளஸ் 40 40 கேரி 4 திரும்பவும் ஒரு 10. சரி, இப்போ என்ன வந்திருக்கும் அடுத்ததில் போடும் பொழுது 1681. அப்போ கண்டிப்பாக 96 அப்படின்னு முடியக்கூடியது. ஏன்னா கடைசி நம்பர் இங்கே 6 இங்கே 9. அப்போ 96 முடியக்கூடியது தான் ஆன்சர். பாருங்கள், ஏறக்குறைய 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். அப்போ எந்த ஆப்ஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு 2.5% வேல்யூ கண்டுபிடிச்சி போடலாம். அது ரேஷியோ போட்டோம்னா 1/40ன்றத மெத்தேடு. சரி, அடுத்தது 11. இதெல்லாம் ஈஸியான கொஷின். ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது. ஓர் எண் அப்படின்றது என்ன அப்படின்னா 100%. இப்படி படிங்களேன், ஒரு எண்ணை அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு 100%. 100% 20% குறைத்தால் அப்போ 100%லேருந்து 20% குறைச்சா என்ன இருக்குது உங்ககிட்ட 80% இருக்குது. அது எவ்வளோன்னு இருக்குதா 80ன்னு இருக்குதா. அப்போ அந்த எண் எவ்வளோ 100%. அப்போ 100%னா எவ்வளோ வரும் 100. 8th ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது 12வது கொஷின். P + Qவின் 20% மற்றும் P - Qவின் 50%க்கு சமம். அப்படின்னா என்னப்பா, P + Q இதனுடைய 20% இன்ட்டு 20 மற்றும் P - Q அதனுடைய 50%க்கு சமம். ஓகே, கிளியர்? அப்போ என்ன பண்ணலாம், அந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ P எல்லாம் ஒரு பக்கம், Q எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்கும் 2P 2Q. அடுத்தது 5P 5P மைனஸ் 5P - 5Q. இப்போ மைனஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு என்ன வந்திருக்கும் 2Q + 5Q 5P - 2P. சரிங்களா? அங்கே P = Qன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. P இங்கே என்ன இருக்குன்னா 3P, இந்த பக்கம் என்ன இருக்கும் 7Q. அப்போ P பக்கத்தில் P ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, Q இந்த பக்கம் கொண்டாந்தாங்கன்னா 7/3. ஆன்சர் 7:3. சரிங்களா? 7:3. இவ்வளோ இருக்குமா அப்படின்னு இல்லை, நான் கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாகிட்டேன், அதனால் தொடர்ச்சியாக போடுறப்ப இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். குயிக்காக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன வந்திருக்குன்னா கொடுத்துக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்தது 13வது கொஷின்ஸ். இதெல்லாம் முக்கியமானது, இதுக்கு ஐடியா தேவை. ஒரு மாணவன் 31% எடுத்துக்கிறான், 12 மார்க் எடுக்கலை. அதாவது 31%க்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லலை. ஓகேங்களா? 12 மார்க்கு குறைவாகப்பட்டதால் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ தேர்ச்சி பெறத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துக்கிறாங்கன்னா 35%. ஓகேங்களா? அப்போ 35க்கு எவ்வளோ குறைவாக எடுத்துக்கிறான் பர்சன்டேஜ், 4% குறைவாக எடுத்துக்கிறான். அப்போ அந்த 4% மார்க் தானே இங்கே 12ன்னு கொடுத்துக்கிறாங்க. திரும்ப வேணால் படித்து பாருங்கள் கொஷினை. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறலை. அப்போ கண்டிப்பாக 31%ஓட அந்த 12 மார்க் சேர்த்து எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாஸ் ஆகிருப்பான். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 35. அப்போ இது 12ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் 4% சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்போ 4% 12ன்னா நான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் 12/4 இன்ட்டு 100ன்னு போட்டு சொல்லுவேன். சில பேர் என்னவாங்க, இது 25ஆல் பெருக்குனா 100 வந்துடும், இது 25ஆல் பெருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அடித்தோம்னா என்ன வந்திருக்கும் 3. அப்போ எவ்வளோ வந்துருக்குங்க மார்க்கு 300. அவன் எடுத்த மார்க் எவ்வளோ, மொத்த மார்க் 300. ஓகேங்களா? கிளியரா? சரி, அடுத்தது இனியன் 5 டசன். ஒரு டசன் எவ்வளோன்னு தெரியணும், அது இப்போ சில பேருக்கு தெரியறதில்ல. ஒரு டசன் எவ்வளோ 12. எடுத்தோடனே பெருக்கல் போட்டுனா சரி 12. இப்போ 5 டசன்னா 5 × 12 60 முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டு விட்டது.
அப்போ நல்ல முட்டைகள் சதவீதம், அப்போ நல்ல முட்டைகள் எவ்வளோ இருக்கும்? 10 போயிடுச்சுனா மீதி 50. அப்போ எது கேட்குறானோ அது மேலே, மொத்த முட்டைகள் 60 கீழே இன்ட்டு 100. அப்போ 0 0 கேன்சல். ஓகேங்களா? சரி, அப்போ 500/6 இங்கே அடிக்கிறோம். எத்தனை முறை? 50 6ஆல் அடித்தா 8 6 48. ஓகேங்களா? 8 6 48. ஓகேங்களா? சரி, அடுத்தது ரிமைனிங் என்ன வந்திருக்கும்? 20 3 6 16. அப்போ 83. அப்போ 83.33%. ஓகே, சரி, திரும்ப ஒரு தடவை நீங்கள் இதை பாருங்கள். சாரி, 15வது கொஷின்ஸ் என்ன வந்துருக்குது? இரு எண்களின் கூடுதலானது, 2 எண் இருக்குது, ஏ பி அப்படி வச்சுக்கலாம். 2 எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 × 2/3% எனில், இரண்டாம் எண்ணின் ஓகே எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையான விகிதம். சதவீதம் கொடுத்து விகிதம் கேட்குறாங்க. சரி, இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம், ஏ ப்ளஸ் பி. சரி, இதில் ரெண்டாம் எண்ணு பின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி, இந்த எண்ணினுடைய எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கிறாங்க? 116 × 2/3. அப்போ கலப்பு எண். இது உடனே என்ன பண்ணுங்கள்? 3ஆல் பெருக்குங்க. 3ஆல் பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 300 பாருங்கள், 116 × 3 18. அடுத்தது 4, அடுத்தது 348. மேலே இருக்கக்கூடிய 2 கூட்டினா என்ன வந்திருக்கும்? 350. அப்போ 350/300ன்னு வந்து அந்த பர்சன்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்போம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வந்திருக்குன்னா 7 என்னதுங்க 5ஆம் வாய்ப்பால் அடிச்சுக்கிறேன், 7/6. ஓகேங்களா? அப்போ இரண்டாம் எண் என்னது? பி. அதனுடைய எதனுடைய பர்சன்டேஜுக்கு? 116 × 2/3%. அதாவது என்னென்னு மாறி இருக்குது? ரேஷியோவில் 7/6 × 7/6. சரிங்களா? இரண்டாம் எண்ணினுடைய 7/6 மடங்குக்கு சமம். இப்போ ஈஸியாக போட்டுடலாமா? பாருங்கள் என்ன வந்திருக்கும்? இந்த வகுத்தில் இருக்கிற 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6a 6b. இங்கே என்ன இருக்குது? 7bன்னு இருக்குது. அப்போ 6a = என்ன வந்துருங்க? வெறும் b. அப்போ a/b = என்ன வந்திருக்கும்? 1/6 1:6. சரிங்களா? எந்த ஆப்ஷனு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? எந்த குழப்பமும் வேண்டாம், தாராளமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாமே பார்க்குற விதத்தில் இருக்குது, நம்மளுடைய அப்ரோச் பண்ணுறது விதத்தில் இருக்குது. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000. சரிங்க, ஆண்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்குது? 5% வீதம் மக்கள் தொகை அதிகரித்தால் 2ஆம் ஆண்டு முடிவில், அப்போ 3 வருஷத்துக்கு முடிவில் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ 5% அப்படின்னா 5/100 1/20. ஓகேங்களா? அப்போ 1/20 அப்படின்னா முதல்ல 20 இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது, 21. சரிங்களா? இதை 2 வகையில் போடலாம். சரி, இப்போ 20 21 20 21 தொடர்ச்சியாக 3 வருடங்கள் இருந்துச்சுன்னா இதனுடைய ரேஷியோனுடைய மல்டிப்ளிகேஷன், அதாவது என்னென்னா ப்ரொப்போர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெருக்கு தொடர் இருக்குது இல்லையா, அந்த மெத்தட் தான் இது. இப்போ என்ன வந்திருக்கும்? 8000. இது என்ன வந்திருக்கும் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணி தான் நம்ம போட்டாகணும். ஸோ நானும் இந்த ப்ரெசன்ஸில் நமக்கு வந்து அது ஞாபகம் வரல, வரலைன்னா பரவாயில்ல, நம்ம அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்ன வந்திருக்கும்? 9261. ஓகே, நான் திங்க் பண்ணேன், அதான் ஆன்சர், அதான் அதனுடைய வேல்யூன்னு. 21 கியூபு தெரியல, 9261. அப்போ இதில் போடுறேன் 8000 எவ்வளோ இருக்குது? நகரத்தின் மக்கள் தொகை 24,000. அப்போ 24,000 வரணும். 8000 உள்ள எதை மல்டிபிள் பண்ணால் வந்திருக்கும்? ஒரு யூனிட் 3ன்னு இருந்தால் 8000 × 3 என்ன வந்திருக்கும்? இனிஷியல் வந்து 24,000 வந்திருக்கும். அப்போ இன்ட்டு இது என்ன பண்ணும்? 3 மல்டிபிள் பண்ணால் அந்த 2000ஆம் ஆண்டு இறுதியில் மக்கள் தொகை என்னன்னு தெரிஞ்சிடும். 1 × 3 பேருக்குன்னா 3, 6 18 மீதி 1, 3 6 + 1 7, 9 27. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 27,783. ஆப்ஷன் பி ஆப்ஷன். சரிங்களா? இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 24,000 வேகமாக ஃபஸ்ட் வருஷம் இருக்குது, இதில் 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% எவ்வளோ? 2400. அப்போ 5%னா 1200. அப்போ ஃபஸ்ட் வருஷத்தினுடைய இறுதியில் நோக்கம் 25,200. இதுக்கு 5% அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஓகேங்களா? சேம் அதுதான் ஆன்சர் வரப்போகுது. சரி, ஒரு எண்ணிலிருந்து, ஒரு எண்ணின் 40%, அப்போ ஒரு எண்ணு வந்து 100%, அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னா 40% எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே. அதிலேருந்து எவ்வளோ கழிக்கிறீங்க? 40 கழிக்கிறீங்க. சரிங்களா? 40 கழிக்கிறீங்க. கழிச்சா என்ன கிடைக்குதா? 40 கிடைக்குது. அப்போ இது என்ன நம்பர்னு தெரியல, இதிலேருந்து 40 கழிச்சா இது எவ்வளோ கிடைக்குது? 40. அப்படின்னா 40% என்ன இருக்குன்னு ஒன்றே உங்களுக்கே தெரியும், 80ன்னு இருந்தால் தான். 80ல் 40 கழிச்சா 40. அப்போ இந்த 40%ன்றது எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுங்க? 80.
இல்லைன்னா இந்த -40 அந்த பக்கம் கொண்டு போனால் 80ன்னு வந்துடும். அப்போ உங்களுக்கே தெரியும் 80 டிவைடட் பை 40 ஒரு பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் மதிப்புனா மதிப்பு மேலே பர்சன்டேஜ் கீழே இன்ட்டு 100 அடித்தோம்னா ஒரு 40 40 2 40 80 200. இது எப்பவுமே டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ புது புக்கில் கூட 60%லேருந்து 60 கழித்தால் இருக்கும். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு. சரிங்களா? சரி, அது இதை மாதிரி கேட்குறாங்க. தொடர்ச்சியாக பர்சன்டேஜ் திரும்பவும் பர்சன்டேஜ் தொடர்ச்சியான மதிப்பு கேட்கும் பொழுது என்னென்னா அப்படி பெருக்கல் எழுதுங்க. 80 பெருக்கல் 75 டிவைடட் பை 100 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. சில பேர் இது எனக்கு தெரியும் எடுத்த உடனே நான் 3/4ன்னு எழுதிக்குவேன், இது 1/4ன்னு எழுதிக்குவேன் அப்படின்னா எழுதினாலும் சரி. சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாங்க என்னதுங்க 20 நாங்க, அடுத்து ஒரு நாங்க, அடுத்து 5 5 15. அப்போ ஆன்சர் என்னதுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. சரி, அடுத்தது ஒரு 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 7500 பேர். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் படிச்சிங்க? 47%. அப்போ படிக்காதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 7500ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாமா? 1% வேணுன்னா எவ்வளோ? 75. மைண்ட்லேயும் போடுறதுக்கு பார்க்கணும்பா. இப்போ 100%னா இங்கேருந்து 2 டெசிமல் தள்ளி வச்சா 1ன்னு ஆயிரும். அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா 75. அப்போ 75 இவங்க 47 பேர் படிச்சுவங்கண்ணா, மீதி எவ்வளோ பேர் படிக்காதவங்களா இருப்பாங்க? ஓகேங்களா? ஆட் பண்ணால் 100 வரணும். அப்போ 53 இன்ட்டு 53. ஸோ அப்போ எல்லாமே 5ன்னு முடிஞ்சிருக்குது, வேறு வழியில் பெருக்கிதான் ஆகணும். 5 15 22, 5 25, மீதி 2 37. என்ன வந்திருக்கோம்? 3 9 7 5. எங்கப்பா? ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ எல்லாமே ஒரு வேகத்தில் போக 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 உங்களுக்கு அப்படியே மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப வேகமாக கிடைக்கும் கையில். சரி, ஏயின் 25% ஆனது பியின் 40%க்கு சமம். இந்த மாதிரி சமம்னு வந்துச்சுன்னா ஓகேங்களா, எடுத்தோடனே எழுதிக்காங்க. ஏனுடைய A/B தானே கேட்குறாங்க, இல்லை அப்படி கேட்கல. பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஏனுடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னா பிக்கு பக்கத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களே, அதுதான் நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள். அப்போ பியினுடைய வேல்யூ எவ்வளோ? 40. சரியா? பி என்பது ஏவில் எத்தனை. அப்போ பி இங்கே பாருங்கள் எவ்வளோ? ஏக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் பியினுடைய வேல்யூ. சரிங்களா? அப்போ பியினுடைய சதவீதம் கேட்கலாம். 40ல் 25 என்பது எவ்வளோ சதவீதம்? போடலாமா? 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது 2 ஆளுன்னா இது என்னதுங்க? 5. அப்போ 125 டிவைடட் பை 2 என்ன வந்திருக்கும்? 67. ஓகேங்களா? நான் சொன்னது புரிஞ்சுதா? பி அப்படின்றது எதுனா ஏக்கு பக்கத்தில் கூடிய பர்சன்டேஜ் மதிப்பு, ஏ என்பது என்னன்னா பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் மதிப்பு. ஓகேவா? சரி, அடுத்தது அகிலா ஒரு தேர்வில் 80% எடுத்திருக்கிறா. அப்போ பரீட்சை 100% எழுதியிருப்பா. அவள் பெற்ற மார்க் என்னது? 576. அப்போ 80% 576 தெரிஞ்சிச்சு. உடனே ஆன்சர் போடுங்க. 576 டிவைட் பை 80 இன்ட்டு 100. ஓகேங்களா? எதால் அடிக்கலாம்? 20ஆல் அடித்தா 4 டைம். இங்கே என்ன வந்திருக்கும்? 5 டைம். இப்போ 4ஆம் வாய்ப்பில் அடிக்கலாமா? 4ஆம் வாய்ப்பில் அடித்தோம்னா என்ன வந்திருக்கும்? ஸோ இதை விட இது ஈஸியாக இருக்குது. எப்படி போடலாம்னா 576 டிவைட் பை 80 இன்ட்டு 100. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 0 0 கேன்சல். 8ஆம் வாய்ப்பில் அடித்தா 7 8 56. ஓகேங்களா? மீதி என்ன இருக்கும்? 2 8 16. இப்போ 720. அதை விட இது ஈஸியாக இருக்குது. இப்போ அடிக்கிறது நம்ம எந்த இதில் அடிக்கிறோம்ன்றது இருக்குது. முதல்ல நான் 8ஆல் அடிக்காமல் விட்டுட்டேன். சரியா? சரி, அடுத்த கொஷின்ஸ். 1 மணி நேரத்தில் இது ரிப்பீட்டட். இதை பார்த்துக்காங்க. இது பர்சன்டேஜ் என்பது இதெல்லாம் பேப்பர் 1க்கெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருங்க. பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இது பர்சன்டேஜாக மாற்றணும் என்ன பண்ணோம்? 0. ஓகேங்களா? இது பர்சன்டேஜாக மாற்றணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே 0.07 இருக்குது இல்லையா? அப்போ பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு மேலே இருக்கிற டெசிமல் போகணும். 0.7னா 0. டிவைட் பை 100 அப்படின்னு எழுதிடலாம். கொடுத்துக்கிறத பர்சன்டேஜில் மேலே எழுதுனா. ஸோ இது இது முழு நம்பராக மாற்றினா மேலே 100ஆல் பெருக்கும், அப்போ கீழே 100ஆல் பெருக்கும். ஏன்னா முழு எண் மாறணும். அப்போ மேலே என்ன வந்திருக்கும்? 7ன்னு வந்திருக்கும். கீழே என்ன வந்திருக்கும்? 10,000ன்னு வந்திருக்கும். அப்போ எந்த ஆப்ஷனு? சரிங்களா? 4th ஆப்ஷன். சரி, அடுத்தது 23க்கு அப்புறம் 24 எத்தனை சதவீதம்? சரி, இதுவும் போட்டுடலாம். 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எவ்வளோ சதவீதம்? இதெல்லாம் கொஷின்ஸ் வரும். 200% நீங்கள் நம்பி இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 0 0 கேன்சல். அடுத்தது 5ஆம் வாய்ப்பில் அடித்தா 4 5 20, 5 5 25. இங்கே என்ன வந்திருக்கும்? 1 5 5, மீதி 3 7 5 25. அப்போ 450 டிவைடட் பை 17
ஓகேங்களா? சரி, இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன் எல்லாமே 26. அப்போ எக்ஸாக்டாக கேட்குறாங்க ஆன்சர். 450 டிவைடட் பை 17 என்ன வந்திருக்கும்? ஒரு டைம் போட்டால் வந்திருக்கும் 3 டைம் போட்டால் 51, 2 டைம் போட்டால் 34. 34னா என்ன வந்திருக்கும்? 11. ஓகேங்களா? அப்போ 110. அப்போ 110னா என்ன வந்திருக்கும்? 5 டைம் போட்டோம்னா 6 டைம் போட்டோம்னா அதிகமாக போகுமா? 6 டைம் போட்டோம்னா என்ன வந்திருக்கும்? 60, 6 7 42, 102. சரிங்களா? மீதி என்ன வந்திருக்கும்? 8. புள்ளி வச்சுக்காங்க, 0. எத்தனை டைம் போடலாம்? இப்போ தான் பார்த்தோம். 6 டைம் போட்டால் 102 வருது. அப்போ 5 டைம் போட்டோம்னா என்ன வந்திருக்கு? 85. அப்போ 4 டைம். 4 டைமில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாக்டாக கேட்குறாங்க. அப்போ 4 டைம்னா 60, 28. இல்லைங்களா? என்ன வந்திருக்கேன்? சரி இல்லையே. 14, 40, அடுத்தது 28, 68. சரிங்களா? அப்போ 4 டைமுக்கு என்ன வந்திருக்கும்? 68. இங்கே ரிமைனிங் என்ன வந்திருக்கும்? 12. திரும்பவும் ஒரு 0 சேர்த்தலாம். ஓகேங்களா? இப்போ 0 சேர்த்துனா உங்களுக்கு 6 டைமுக்கு மேலே 7 டைமா 8 டைமா எக்ஸாக்டாக பார்க்குறாங்க. சரி, ஓகே. 7 × 8 போட்டோம்னா 80, 7 8 56, 36. ஓகேங்களா? அப்போ என்ன வந்துருக்கு? 8 டைம் வரல. அப்போ எத்தனை டைம் தான்? 7 டைம். 26.47 த ஆன்சர். ஓகே, சரி. அடுத்தது இப்போ இங்கே கொடுத்துக்கிறது இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்களா என்ன கொடுத்துக்கிறாங்க? இது கண்டிப்பாக ஒரு தொகுப்பில் ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும் 52% இந்தியும் 40% மலையாளமும் பேசுகிறார்கள். ஸோ இது மிக்சடில் போட்டிருக்கிறாங்க. 3 மொழிகளை தவிர மற்ற மொழிகளையும் பேசுகிறார்கள் எனில் 3 மொழியாக பேச தெரிந்தவர்கள் சதவீதம் எத்தனை? சரி, இப்போ இந்த சதவீதத்தை ப்ராசஸ் பண்ணுறதை நான் அப்படியே 25 ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? சரி, கொஞ்சம் முடிக்கிறதுனால இதை போட்டு காட்டுறேன். இதை நான் 25 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 26 என்ன வந்திருக்கும்? ஒரு நகரத்தில் கல்வெட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். இது ரொம்ப ஈஸி தான். 5 லட்சத்துலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னா 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5க்கு 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 60%. எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது இதை பின்ன வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க. இல்லை பேப்பர் 1க்கு 100% வரும். அப்போ 6 1/4%. ஓகேங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? இதை மல்டிபிள் பண்ணால் 25 அப்படின்னு வந்திருக்கும். டிவைடட் பை 100 என்னங்க? மறக்காமல் 4 × 100 400. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 1/8. ஆன்சர் 1/8 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன். சரி, அடுத்தது 28. இது பாருங்கள், பர்சன்டேஜ் மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறத பற்றிலாம் சொல்கிறாங்க. முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி, 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது எனில் தொடக்கத்தில் அதனுடைய எண்ணிக்கை இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோன்னா 5%. அப்போ 5% எப்படி எழுதலாம்? 5 / 100னா 1/20. அதிகரிக்குதுன்னா இதை இனிஷியலாக இருக்கும், இதோட 1 ஆட் பண்ணிக்கணும், 21. அடுத்தது என்ன கொடுக்குறாங்க? 10%. 10 / 100. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/10. ஆனால் குறையுதுன்னு சொல்லிக்கிறாங்க. 10 இருந்துக்குது, 1 குறைஞ்சா 9 மாறிடும். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? இல்லை, 5%. 5 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 8% தான் வளர்ச்சி கொண்டிருக்குது. ஓகேங்களா? 3வது மணி நேரத்தில் வளர்ச்சி தான். அப்போ 8% இங்கே எழுதணும். 8 / 100. அப்போ எதால் பண்ணலாம்? உங்களுக்கே தெரியும் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 / 25. அதாவது 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிருக்கிறேன். கீழே 25, மேலே 2. அப்போ முதல்ல 25 இருந்துக்குது. அடுத்தது என்ன? 2 குறைஞ்சி 23 மாறிடுது. ஸோ அப்போ 10 / 100 என்ன வந்திருக்கும்? 1/10. அப்போ 10:9. ஓகேங்களா? சரி, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ண முடிஞ்சால் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேன்சல் ஆகுதா? வாய்ப்பு இருக்குதா? இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பரை உங்களால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண முடியல. சரி, அப்போ 25 × 2 பெருக்குன்னா 50. அப்புறம் 2 0 இருக்குது. அப்போ 5000. ஓகேங்களா? அப்போ 5000 யூனிட்டினுடைய ப்ரொப்போர்ஷனில் தான் என்ன இருக்குதுன்னா 10000. அப்போ 5000தோட என்ன பெருக்குன்னா 10000 இருக்கும்? 2 யூனிட்டாக இருந்தால் என்ன வந்திருக்குங்க? 10000 வந்திருக்கும். 2 மடங்கு இருந்தால் 10000 கிடச்சிக்கும். அப்போ இதனுடைய மல்டிபிள் என்ன இருக்கணும்? 2 மடங்காக நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ 21 × 23 × 9 × 2 இதை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வரக்கூடியது. சரிங்களா? சரி, எல்லாம் பார்க்குறீங்க. 1 3. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 2 1 6 6 9 என்ன கொடுத்துக்கிறோம்? கரெக்டாக போட்டுக்கிறோமா? வளர்ச்சியும் அடைகிறது. ஐயோ தப்பு பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். சரி,
இங்கே வளர்ச்சி திரும்பவும் 11 சரிங்களா. அப்போ இங்கே வளர்ச்சி அடைகிறது ஈஸியாக இப்போ கரெக்டாக போட்டிருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் பெருக்கிறோம் 21 × 23 × 11 இது எதால் பெருக்கணும் 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. அப்போ 2ஆல் பெருக்கினா 6ன்னு முடியுது. ஒன்று இந்த ஆப்ஷனாக இருக்கும் இல்லை இந்த ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் கிடையாது, வேறு வழியில் பெருக்கி தான் பார்த்தாகணும். ஸோ 2 எடுத்து இது பெருக்கணும் 46 21ஆல் பெருக்கிறோம் என்ன வந்திருக்கும் 6. அடுத்தது 12 16 என்ன வந்திருக்குங்க 9 × 11 ஓகேங்களா. சரி அப்போ 2 16 10 6 2 6 என்னங்க 4வது ஆப்ஷன் ஓகே. சரி கொஞ்சம் வேகமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலையால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் குயிக்காக போயிட்டு இருக்கோம். திரும்ப ஒரு தடவை பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னு. அடுத்தது 250 என்ற எண் 15% குறைக்கப்பட்டா அப்போ இந்த எண்ணில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கிறீங்க 15% குறைக்கிறீங்க. குறைக்கப்பட்டால் என்ன எண் கிடைக்கும். அப்போ இது 100%. அப்போ 240 100ஆல் டிவைட் பண்ணால் 1% தெரியுமா. சரி எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கிறீங்க 15%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 85%. இப்படியும் போடலாம். சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதில் 10% போடுங்க சார். 250 10% 24 5% என்னங்க 12. அப்போ 36 குறைச்சா வேலை முடிஞ்சு போச்சு, இது தேவையே இல்லை. அப்போ என்ன வந்திருக்கோம் 204. ஸோ இப்படியும் போடலாம். எல்லா சமமும் இப்படி போட முடியாது, எல்லா சமமும் இப்படி போட முடியாது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி எதில் போட்டால் ஈஸியோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் கேட்குறாங்க பாருங்கள் 400 4%. அப்போ 1% எவ்வளோ இங்கே எடுத்துக்கலாமா 1% 4 4 × 4 16. 800 2%. 1% எவ்வளோ 8. அப்போ 8 × 2 என்ன 16. 16 - 16 என்னதுங்க 0. அப்போ 1% கண்டுபிடிக்கிறது தெரியுமா 2 டெசிமல் தள்ளி கண்டுபிடிச்சி போடுறது. அடுத்தது 31வது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க 20% விலை உயர்வு. அப்போ 20% விலை உயர்ந்துச்சுன்னா எனக்கும் 100 + 20 120% அப்போ இருக்குது. அதுதான் எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க 96 சரிங்களா. அப்போ எவ்வளோ இருக்குது 120% தான் 96. அப்போ 100% என்ன நேர்மாறல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நான் எப்பயுமே என்ன பண்ண சொல்கிறேன் 96னுடைய பர்சன்டேஜ் எங்கே கீழே எது கேட்குறாங்களோ அதனோட பர்சன்டேஜ் இன்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் முடிஞ்சது 0 0 12ஆம் வாய்ப்பில் அடித்தா 8 80 இங்கே இருக்குது பி ஆப்ஷன் ஓகேங்களா. சரி அடுத்தது 32 அதே தான் 25% விலை உயர்வுக்கு பின். அப்போ விலை உயர்வுக்குன்னா 100 + 25 எவ்வளோ வந்திருக்குங்க 125. அப்போ 125% தான் எவ்வளோ 1875. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ 125 × 100 100ஆல் அடித்தோம்னா என்னதுங்க 4 டைம். இது என்னதுங்க 5 டைம். 5ஆல் அடித்தோம்னா 3 5 15 மீதி 3னா 7 5 35 5 25. அப்போ என்ன வந்திருக்குங்க 600 150 750 1500 ஓகே 1500 4ஆல் மல்டிபிள் பண்ணா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க 400 30% 25% என்ன. ரொம்ப வேகமாக போகிற மாதிரி 100% எனக்கே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் இப்போ இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்காக குயிக்காக பண்ணுறோம். நம்மளால் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த மாதிரி இதனுடைய இன் கொடுத்தானா இது என்ன மல்டிபிள்னு அர்த்தம். 30னா 30% எழுதுறீங்க 25னா 25% எழுதுறீங்க 2 0 2 0 கேன்சல். இது என்ன பண்ணிக்கலாம் ஒரு 25 25 4 25 100 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சரு என்னதுங்க 30 ஓகேங்களா. சரி அடுத்தது 34வது கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க 34வது கொஷின்ஸ் ஒருவரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. இப்படி வந்துச்சுன்னா சதவீதம் அதிகரிக்குது குறையுதுன்னு வந்தால் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் x + y + x × y / 100 அப்படியே ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க அதிகரிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ +10ன்னு போடுங்க. குறையுதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ -10ன்னு போடுங்க. +10 இங்கே என்ன சைனோட இருக்குதோ அதை அப்படியே மல்டிபிள் எழுதுங்க /100 சரிங்களா. அப்போ +10 +10 கேன்சல் ஆயிரும். +10 -10 கேன்சல் ஆயிரும். +++++ மைனஸ். அப்போ -100/100னா என்னது -1ன்னு வருது. மைனஸ்னு வந்தாவே சதவீதம் குறையுதுன்னு அர்த்தம். என்னது 1% சதவீதம் குறையுது. அப்படி எதுவுமே கொடுக்கல பட் ஆன்சர் என்னது 1% ஓகேங்களா. 1% சதவீதம் குறைவு. சரி அடுத்தது என்ன வந்திருக்கும் 35வது ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண் விகிதம் அப்படின்னு கொடுக்குறாங்க 50 30 சரி 50 30 ஏன் எடுத்தவொடனே அப்படி சொல்கிறேன்னா ஆன்சருக்கு போகிறேன் நான். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ 50 பேர் இருக்கிறாங்க மாணவர்கள் 30 பேர் மாணவிகள் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில்
தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன? இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 500 300 எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 500 பேரில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகலை? 16 பேர் பாஸ் ஆகலை. ஸோ நான் பேசிக்காக தான் போடுறேன், இது வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஸோ 16% பாஸ் ஆகலைன்னா 1%ன்றது எவ்வளோ மாணவர்கள்? 5 பேர். அப்போ 16 × 5 எவ்வளோ வந்துருக்குங்க? 80. சரி, 80 பேர் என்ன பண்ணல? தேர்ச்சி பெறல. அப்போ 80 பேர் இதில் மைனஸ் பண்ணிட்டா 420 பேர் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. சரி, பாய்ஸ். அடுத்தது கேர்ள்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 8% தேர்ச்சி பெறல. 1% எவ்வளோ? 3 பேர். அப்போ 8% 8 24 கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகலை. அப்போ 24 கழிச்சிருங்க. அப்போ என்ன வந்திருக்கும்? 286. கரெக்டாப்பா? அவ்வளோதான். செக் பண்ணிட்டா கூட்டி பார்க்குறீங்க. சேம். இப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். சரி, 420 பேர் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. மாணவிகள் 286 பேர். சரி, இப்போ மாணவ மாணவிகள் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர்? 800 பேர். ஓகேங்களா? 800 பேருக்கு இப்போ எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க? இதில் 400, இதில் ஒரு 200, 600, அடுத்தது 706 × 100. இப்போ 100 100 கேன்சல். 8ஆம் வாய்ப்பால் அடித்தா எத்தனை முறைப்பா? எத்தனை முறை? 7 8 56, 8 8 64. மீதி என்ன வந்திருக்குங்க? மீதி 64 + 6 வந்துச்சுன்னா என்ன வந்திருக்குங்க? 8 8 64. ஓகேங்களா? அப்போ ஏறக்குறைய எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுங்க? 89%. எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 89%. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரு பழ வியாபாரி மாம்பழங்களில் 10% அழுகி இருந்தன. மீதம் இருந்த மாம்பழங்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் விற்று விட்டார்? சரிங்களா? மீதம் இருந்தது. அப்போ 10% அழுகிருச்சுன்னா நம்ம கையில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 90%. அதில் 33 1/3% விற்றுட்டார் இதில். சரி, இதை வந்து நம்பராக மாற்றுங்க. என்ன வரும்? இதை பெருக்குறீங்க. 99 + 1 100ன்னு மேலே வரும், /3ன்னு வரும். அப்போ ரேஷியோ வந்தால் என்ன வந்திருக்கும்? 3ல் ஒரு பங்கு விற்றுட்டாங்க. அப்போ 30% 90% ஈக்குவலாக பிரித்தா 3 பங்காக பிரித்தா என்ன வந்திருக்கும்? 30 30 30 30. அதில் ஒரு பங்கு விற்றுட்டாங்க. அப்போ மீதி நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 60% இருக்குது. அதுதான் அவர் சொல்லிக்கிறாங்க. தற்போது அவரிடம் 240 பழங்கள் இருக்குது. அப்போ 60% 240 அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ 240 / 60 × 100. அவ்வளோதான், முடிஞ்சது. 0 0 4. அப்போ எத்தனை மாம்பழம்? 400 மாம்பழம். ஓகே, சரி. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு கொஷின் நம்ம திரும்பவும் போட போகிறோம். ஒரு பின்னத்தின் தொகுதி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம போடுற மாதிரி பாருங்கள். நியூமரேட்டர், ஓகேங்களா, அதிகரிச்சது. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு எழுதிக்கோங்க. பெருக்கல். அதிகரிச்சதுன்னா 100 + 50. ஓகேங்களா? அப்போ 150ன்னு எழுதிக்கோங்க. குறையுது அப்படின்னுக்கிறாங்க. எது? பகுதியா தொகுதியா? பகுதி. எவ்வளோ குறையுது? 20. அப்போ 100 - 20 80ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர், இதை சுருக்குனா என்ன கிடைக்குதுன்னு அவன் சொல்லியிருக்கிறாங்கன்னா 3/5. இதுதான் கான்செப்ட். எல்லாத்துக்கும் இது பண்ணுறீங்க. அதிகரிக்குதுன்னா 100ஓட ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா 100ஓட மைனஸ். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா? 0 0. இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது அசல் பின்னம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 8 மேலே போயிருமா? 24. இந்த 15 கீழே வந்துருமா? 75. அப்போ 24 / 75. ஓகேங்களா? இருக்குதா? இல்லை. 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமே. 8 3 24, 2 3 6, 5 3 15. அப்போ 8/25 ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது இது பாருங்கள். சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 250 × 12%. சரிங்களா? 12 அப்படியே வச்சுக்காங்க. 250 × 12%. ஏன்னா இந்த பக்கம் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் டு 150 x%. அப்போ பர்சன்டேஜ் கேன்சல். 0 0 கேன்சல். 3 5 15, 5 25, 1 3 3, 4 12. அப்படியே 5 20%. அப்படியே பெருக்கி போட்டுருங்க. சரி, இங்கே 48%. இந்த பர்சன்டேஜ் விட்டுருங்க. இப்போ இந்த 48 இது 1க்கு 1 வகுத்தில் இருக்கிறதா அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த வாய்ப்பாடு அடிக்கிறேன். 8 8 64. இங்கே 6 8 48. திரும்பவும் 8 8 சரி 1 8 8 6 8 48. அப்போ அது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ வந்துருக்குங்க? 36. ஓகேங்களா? சரி, இப்போ திரும்ப பாருங்க. லாஸ்ட் ஒன்று பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. 3 பேர் போட்டிடுறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருப்பாங்க? அதை தான் கால்குலேட் பண்ணணும். மொத்தம் எவ்வளோ ஓட்டுகள் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதுங்க? 500. கால்குலேட் பண்ணி பாருங்கள். 500. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்கள தான் கேட்குறாங்க. வெற்றி பெற்றிருக்கிறவங்க எவ்வளோங்க அப்படின்னா 245. இதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. × 100. 0 0 கேன்சல். 5ஆல் அடித்தா 49.
அப்போ சதவீதம் ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் வியூவில், அதாவது 30 நிமிஷத்தில் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகிக்கிட்டுன்னு தெரியல. இந்த சம்மெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள், வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்டில் என்ன இருந்தாலும் போடுங்க. தேங்க்யூ.